முருங்கையில பவுடர், மற்றது நாவல் கோப்பி, கருவேப்பமிலப்படி, இதெல்லாம் 250 ரூபா. சின்ன பிள்ளைகளுக்கு ஆட்டுப்பாலை வந்து ஊற வச்சு அந்த சாறு எடுத்து டீப் ஃப்ரிட்ஜ்ல போட்டு கட்டியாக்கி தான் இது செய்யறது. இது கனகாலம் இதேன்னா நான் பெரும்பன சார்பில் செய்யற வழியா. என்ன விலை செய்யாக போட்டு 200 ரூபாய் கொடுக்குறாங்க. 200 ரூபா கொடுப்பீங்க. புது எந்தவுக்கு 1500 ரூபாய், கடையில 3000. இதுவும் அதே விலைக்கு தான் விற்கிறோம், 550 ரூபாய்க்கு தான். இது வெளியால எடுத்து அப்படியும் 600 ரூபா 800 ரூபா சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் இருக்கு, கடலை எண்ணெய் இருக்குது, நிலக்கடலை எண்ணெய் இருக்குது. உங்களுடைய நாட்டு உற்பத்திகள் போன கிழமை பிரைவேட் லிமிடெட்டா ரெஜிஸ்டர் பண்ணினான். விரும்பி வாங்குறாங்க. பாருங்க அவங்க அந்த உற்பத்திகளை விரும்பி வாங்கிட்டு போறாங்க. என்ன சொன்னா அந்த ஆட்டுப்பால் சோப், ஆயுர்வேதிக், பயோட்டிக், அடுத்து வந்து ஆர்கானிக். ஸோ எல்லாம் வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து ஒரு 8 வெரைட்டியான சவுக்காரம் எல்லாம் வந்து சிந்தேசிஸ் சோப். ஸோ இது வந்து பனம்பழத்தில் தயாரிக்கப்பட்ட வளலை. வளலை கட்டி என்று தமிழாலயம் எழுதியிருக்கிறேன். அதுல பாருங்க அந்த பனை ஓலையிலேயே அது கவரும் கொடுத்துருக்கு. பேக்கிங் வந்து பனை ஓலை தான். இது வந்து ஹேண்ட்மேட். ஸோ இவங்க வந்து இந்த வயது போன லேடிஸ் அவங்கள்ட்ட அந்த அம்மாட்ட கொடுத்து தான் அவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து இது செய்யறது. ஸோ இதுல வந்து பனம்பழமும் இதை வந்து ஆட்டுப்பாலை வந்து ஊற வச்சு அந்த சாறு எடுத்து டீப் ஃப்ரிட்ஜ்ல போட்டு கட்டியாக்கி தான் இது செய்யறது. ஸோ அதில் வந்து சவுக்காரம் வந்து சீக்கிரமாக வந்து கரையாம இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் தேன் மெழுகு வந்து போடுறது. ஸோ தேன் மெழுகு போடுற என்ன காரணம், ஸ்கின்னே வந்து க்ளோவிங் கொடுக்கும். அடுத்து வந்து சோப் வந்து சீக்கிரமாக கரையத்தன்மை வந்து குறைவுபடும். பூசணிக்காயில் சோப் செய்திருக்கணும். அதை விட ஆட்டுப்பால், இந்த ஆட்டுப்பாலில் சோப் செய்யணும். எல்லாம் வந்து இந்த வித்தியாசமான பொருட்களை தான் வந்து இந்த உற்பத்தியோட செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ கேரளாவில் வந்து ஆயுர்வேதம் படித்தது. ஸோ படிச்சுட்டு ஸோ அங்கே வந்து 5 வருஷம் செய்துட்டு திரும்ப நான் பிறந்த தேசத்துக்கு திரும்ப வந்து இங்கே செய்கிறோம். ஸோ இங்கே வந்து இப்போ 3.5 இயர்ஸாக செய்கிறோம். ஸோ நல்ல சக்ஸஸாக தான் போகுது. ஸோ பொருள் இது வந்து நல்ல தரமான பொருள்படியாக பொருள் வந்து ஆக்களை தேடி போவாங்க. பொருளை தேடி தான் ஆக்கள் வாங்க. இது வந்து கடையிலோ இல்லாட்டி வேறு சூப்பர் மார்க்கெட் ஃபார்மசியில் வந்து எடுத்துக்கொள்றது வெரி ரேர். ஆயுர்வேதிக் இதுன்னு சொன்னபடியாக இது அந்த ஃபார்மசியில் வந்து கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து இது ஸ்லிம் டீ. இது ஒயிட் கிராஸும் முருங்கையிலையும் அடுத்த வல்லாரையும் மற்ற மூலிகை வகையில் போட்டு செய்கிறது. இது 1 பேக்கெட் வந்து 1 மந்த்துக்கான. ஸோ இது 1 டீஸ்பூன் மார்னிங் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுக்கணும். அடுத்து வந்து 1 டீஸ்பூன் வந்து பிஃபோர் பெட் யூஸ் பண்ணி அது வந்து பவுடர் போட்டு ஹாட் வாட்டர் போட்டுட்டு குடிச்சு கொண்டு வந்தால். ஸோ அடுத்து வந்து இது யூஸ் பண்ணுறபடியாக மினிமம் வந்து 2 லிட்டர் தண்ணி கட்டாயம் குடிக்க வேணும். இது வாங்கிட்டு இதை மட்டும் குடிச்சுட்டு கூட 2 லிட்டர் தண்ணி குடிச்சுட்டு இருக்கோம். அடுத்து வந்து இது கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தால் 1 மந்த்லேயே வந்து 3.5 4 ஏஜ் மட்டும் ஃபேட் வந்து வெளியேறும். ஸோ நீங்கள் இது குடிக்கிறபடியா நீங்கள் எது சாப்பிட்டாலும் பயம் தேவையில்லை. நீங்கள் என்னவும் சாப்பிடலாம், இயற்கையானது. ஆமாம், நீங்கள் எதுவும் கொழுப்பு தம்பி சாப்பிட்டாலும் கொழுப்பு வந்து பிடிச்சு கொள்ளாது. இப்போ நிறைய உற்பத்திகளை இப்போ செய்கிறீங்க. இங்கால இந்த அந்த பெனங்கொட்டை கொடுத்தான்னு சொல்லி நம்ம அதுக்குள்ள இதை வச்சுக்கிறீங்க. அது என்ன விஷயம்? இது வந்து இந்த ஐட்டம் தான் இதுக்குள்ளே இருக்கு. ஸோ இது நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த மாடர்ன் லைஃபையும் நேச்சுரலையும் சேர்த்து ட்ரெடிஷனலையும் சேர்த்து இணைஞ்சு உற்பத்திகளை செய்து கொண்டு வரீங்க. பனை ஓலையில் வந்து என்ன காரணம் வந்து நான் யூஸ் பண்ணுற பேக்கிங்குக்காண்ட ஒரு அடையாளம். இது வந்து ஜப்னா கூட பனை உற்பத்திகள் வந்து கூட. ஸோ அந்த அடையாளத்துக்காக தான் இது வந்து எங்களுடைய பாரம்பரியம். ஆமாம், அந்த இதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து இது பார்க்கும்போது ஒரு லுக் ஒன்று இருக்கு, பொறிநாக்களுக்கு அது விரும்பும். ஸோ இது வந்து லிப் பாம், இது தேன் மெழுகுலை, மின்த், அடுத்து வந்து சியா பட்டரும் விட்டமின் ஈயும் போட்டிருக்கு. இந்த இது வந்து என்னதுன்னா இந்த கருமேல் இருக்குங்க, லேப்பை சுற்றி கரும்பு இதுகள். அடுத்து ட்ரை, அடுத்து ஸ்மோக் பண்ணி டார்க்காக இருக்கும். ஸோ இல்லாட்டி சில லேடிஸை பாருங்க சுருட்டு குடிச்ச மாதிரி ஃபுல்லாக இது இருக்குங்க, அது வந்து எடுபடும். அது இயற்கையாக வர்றது எடுபடும். இது போதுனா அது வந்து என்ன காரணம், ரத்தோட்ட குறைவு உள்ள. அடுத்து வந்து வேறு சோப் இதுகள் பற்றபடியே தான் இதுகள் வாங்குது.
ஸோ இது வந்து என்னென்னா அப்ளை பண்ணி கொண்டு வரைக்க நேச்சுரலாகவே அது வந்து டைம் கொடுக்க வேணும். இது டக்குன்னு போட்டோன்னா இல்லை. ஸோ 14 டேஸுக்கு பிறகு தான் டிஃப்ரெண்ட் பக்க விளைவு இல்லை, எந்த பக்க விளைவும் இல்லை. இந்த பிரைஸ் என்னென்ன? இது வந்து $7. $7. அங்கால ஓமத்திரவம் இது இதுதானே ஒரு அண்ணன் இப்ப வாங்கி கொண்டு போனோம். இது வந்து என்னன்னா இப்ப கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அந்த வயிறு உதுத்தன்மை, அடுத்து வந்து சளி, இரும சளி வந்து வெளியேறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மூலிகை போட்டு தயாரிக்கப்பட்ட ஓம வாட்டர். ஸோ இது ஓமமும் கெப்ரோவல்லி, புதினா, கருந்துளசி, அடுத்து சீரகம் போட்டு தயாரிக்கப்பட்ட ஓம வாட்டர். இது வந்து மற்ற ஓம வாட்டர் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன காரணம்னா புதினா போட்டிருக்கு, புதினா இல்ல கெப்ரோவல்லியும் போட்டு மின்ட்டும் போட்டிருக்கு. ஸோ அந்த இதனால அது இறங்கும் போதே நமக்கு இந்த ஃபீல் தெரியும். அதான் நீங்க அந்த கஸ்டமருக்கு சொல்லி கொண்டீங்க அந்த சின்னாக்கள் பாவிக்க கொஞ்சம் தண்ணி. ஆமா, இது சின்னாக்கள் 12 வயசு கீழ்பட்டவங்க வந்து குடிக்கும் போது இது ஒரு மூடி எடுத்தோம்னா இன்னொரு மூடி தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்போம். என்ன ரீசன்னா இது வந்து ஸ்ட்ராங். ஸோ இது வந்து இதெல்லாம் பெரிய ஆஃப்டர் ஃபுட் வந்து எடுக்கணும். மதியமும் பின்னப்படுத்துறது இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை வராது. என்னன்னா கஸ்டமர் வந்து நிற்கிறார், அதனால மக்களுக்கு தான் அந்த பேட்டியை தந்து கொண்டிருக்க நேர்காணல் என்னன்னா நைட்டுக்கு போட்டால் தான் 4 நாளைக்கும் 4 பேர் வந்து பார்ப்போம் இந்த இடத்துன்றதால. ஓகே, தொடர்ந்து நாங்கள் அடுத்த இதுகளையும் பார்ப்போம். இங்கால என்ன இது? இது வந்து பியூர் ஜாஸ்மின் எசன்ஸ். ஸோ இது எப்படி என்னைக்க புட்டு அவிப்போம். ஸோ புட்டு அவிக்கிற மாதிரி தான் இந்த மல்லியெல்லாம் போட்டு நடுவில் ஒரு கிண்ணம் வச்சு நாங்கள் இந்த எசன்ஸ் எடுக்கிறது. இந்த எசன்ஸோட இந்த மல்லி இந்த எசன்ஸ் ஆயில் மாதிரி வரும். ஸோ அதோட ஆல்மண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் இந்த எசன்ஸ் பியூர் எசன்ஸ் ஆயில் சென்ட் எசன்ஸ் சென்ட்னு சொல்றது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம். இப்போ க்ளவுத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணினோம்னா ஒரு 3 days மட்டும் அது அந்த இதிலே இருக்கும். ஸோ இது வந்து மேங்கோ இந்த உள்சி மாம்பழம் அந்த உள்மருவில இருக்கு, அதுல எடுத்து செய்யறது வந்து ஃபேஸ் கிரீம். இப்போ இது வந்து நைட்ல தான் அப்ளை பண்றது. என்னன்னா டே டைம் நம்ம அந்த சோப்பில் பயன்படுத்திட்டு நம்ம வெளியால போயிட்டு வந்து இரவுல வந்து இதை அப்ளை பண்ணிட்டு ஆஃப்டர் 20 minutes விட்டுட்டு க்ரீமை வந்து இது வந்து வீக்லி 3 times தான் யூஸ் பண்றது. ஸோ நம்ம க்ரீமை போட்டு அப்ளை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்தோம்னா இப்போ மார்னிங் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் நம்ம வெளியால போனாலும் அங்கே கண்டே பிடிக்க மாட்டாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் வந்தது. எந்த ஸ்கின் வந்து அப்படி க்ளோவிங் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து ஸ்கின் வந்து வைட்டிங் ஆகும் நேச்சுரல் முறையில். இப்போ வைட்டிங் க்ரீம் அந்த க்ரீம் இந்த க்ரீம் இருக்குன்னு அப்படியே ஒன்றும் இல்லாது நேச்சுரல் முறையிலே வைட்டிங் ஆகுற க்ரீம் ப்ராசஸ். வணக்கம். இதுல நிறைய பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிறீங்களா? அந்த பாரம்பரிய பொருட்கள் இதுல இந்த விலைகளை சம்பந்தமாக நீங்க எங்க இருந்து? நான் ஏழாலமே கோட்டைக்காடு சொன்னேன். அங்கே எப்படி வச்சிருக்கீங்க ஸ்டோர்? ஆமா, தொடர்ச்சியாவே செய்து கொண்டு இருக்கீங்க? நான் செய்து கொண்டு 11 வருஷமா செய்து கொண்டு. இப்ப வந்து கொஞ்சம் தட்டுப்பாடாயிருக்கு. இந்த ஓலைச்சேர் முதல் அது எடுக்கலாம கிடையாது. சரி, இந்த விலைகள் இருக்கா பாப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இது எல்லாமே அடுக்கு மூடல். இது என்னத்துக்கு பயன்படுற இந்த மாவுகள் குலைக்க புட்டு குத்த இந்த தட்டுப்பட்டியான்னு சொல்றது. இப்ப புது சேர்வு இல்லாதபடியா கொஞ்சம் சின்ன இதா இருக்கு. சின்ன இழப்பு தான் நான் கூடுதலா செய்யறது. எது பாவிக்கும்? சின்ன இழப்பு தான் பாவிக்கும். இது என்ன விலை கொண்டு வரும்? 550, 600 அப்படி. 600 அவர் விலை இருக்கு. சின்ன இது 600. இது அடுக்குப்பட்டின்னு சொல்றேன். இது கலர் போட்டு அப்படியே உலக சாமனை போட்டு மூடி விடுறது இல்ல, அடுக்கி வைக்கிறது. இது அடுக்கு மூடல் பட்டி இந்த இதே மாதிரி அப்படி வேற இது மூடல் பட்டி எவ்வளவு வருது? 600 தான் இது மூடல். அண்ணளவாம எவ்வளவு காலத்துக்கு பாவிக்கும்? இது கனகாலம் இது என்ன நான் பெரும்பனை சார்பில் செய்யற வழியா கழுவி பாவிக்கலாம். கலர் கொஞ்சம் நிறம் மாறும் வழியா. ஆனா பெரும்பனை சார்பு கனகாலம் கழுவி பாவிக்கலாம். கடலை கொஞ்சம் இளம் பெற சார்புகள் வந்து பெரிய உப்பு, கொஞ்சம் உப்புற தன்மை குறைவு. வெள்ளை சார்பு அப்படி மஞ்சளா வரும். மஞ்சள் கலருக்கு கலர் மாறும் வழிய மற்றபடி கனகாலம் பாவிக்கும். இது பென நேரம் 10,900 இருந்தது. இது கொஞ்சம் சின்ன. ஆனா நாளுக்கு நாள் விலை கூடும். சொன்னா இப்பதான் பொருளாதாரத்துக்கு நீங்களும் கூட்டி தான் என்ன சொல்லுங்க, ஒரு மரம் ஏறவே 500 ரூபாய் கூட்டி அதை ஓலைச்சாறு கொண்டாடுறாங்க. விலை கூட்டினா நாங்களும் விற்கிற விலை நாளைக்கு இல்லை. நீரமணன் வட்டு மேற்கு வட்டுக்கோட்டையில இருந்து என்னுடைய உற்பத்திகளை ஒரு இடத்துல வச்சுதான் செய்து கொண்டிருக்கிறேன். இதுல
வந்து நான் வந்து காஸ்மெட்டிக்ஸும் டைலரிங்கும் செய்து கொண்டிருக்கிறேன். காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து 47 வகையான மூலிகை போட்டு எண்ணெய் 47 மூலிகை போட்டு எண்ணெய் வந்து பேன் சோடு கொண்டும் தொடர்ந்து பாவிச்சு கொண்டு தான் இருக்காரு. எங்களுக்கு இருக்கிறத விட ஒரு முடிக்கு ஒரு வளர்ச்சியும் இருக்கும். மற்றது வந்து என்ன விலையாக்கா இது வந்து 650 ரூபா 47 வகையான மூலிகை. அப்ப இதுல வேற ஒரு கலப்படங்கள் ஒன்றுமே இல்லை, சுத்தமான தேங்காய். மற்றது சியாக்கா பவுடர் செய்யறேன் நான், புளியல் பொடியும் செய்யறேன் நான். ஓ சியாக்கா பவுடர் வந்து இப்ப 33 ரூபா தான் இப்ப கொடுக்கலாம். செம்போல விட சியாக்கா இது பவுடர் வந்து நல்ல வாசனையும் அதை விட நல்ல ஊத்தையும் போகும். என்ன விலை சியாக்கா பவுடர்? 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 200 ரூபா கொடுப்பீங்க? ரைட்டா. கூட எடுக்கறான்றதுனா கூட எடுக்கிறேன்னு சொன்னா இப்ப கிலோ 2000 அப்படி அப்படி செய்து கொடுக்குறீங்களா? மற்றது அதை விட புளியல் பொடி செய்யறேன் நான். புளியல் பொடி சொல்லி அந்த நேச்சுரலான இதுகள பயறு அதுகள் போட்டு செய்யறது நல்ல வாசனையாவும் இருக்கும். தேய்ச்சி குளிக்கிறேன். இப்ப செம்போ வைக்கலாம் அந்த சோப்புக்கு பதிலா குளியல் பொடியை தேய்ச்சி குளிக்கிறேன். புளியல் பொடி அதை விட டைலரிங் செய்யறேன். பேக்ஸ் ஐட்டம் செய்யறேன். இப்படி கவுனுகளும் இப்ப செய்து கொண்டிருக்கிறேன். 900 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இது வந்து நல்ல துணியும் நல்லா பாவிக்கிறேன். உள்ளூர் பத்தி இப்ப உள்ளூர்லயே இதுகளை எல்லாம் செய்யணும். இப்ப கூடுதலா இறக்குமதி செய்த இதுகளை தான் வாங்கி கொண்டிருக்கணும். ஆனா எங்களுடைய இதுகளை செய்யணும் முடியல. ஒரு பெரிய விஷயம் தான். இதுல பாருங்க இந்த சிப்போட்டு இந்த கை பேஸ் மாதிரி எல்லாம் செய்யணும். இது என்ன விலையில? இது 180 ரூபா தான். இந்த பர்ஸ் லைனிங் எல்லாம் இருக்கும். நல்லா பாவிக்க தண்ணி இதெல்லாம் கழுவி பாவிக்கலாம். துணி தானே சாயம் போறதோ இல்ல இந்த பிரச்சனையும் இருக்கு. அவ்வளவு 180 ரூபா லாபமா இருக்கு. பரவாயில்ல. இந்த இதுல வேற வேற இதெல்லாம் இருக்கு அளவுகள் மற்ற லெதர் பேக்ஸும் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறேன். நீங்க இப்ப கொஞ்சம் பொருள் தான் கொண்டு வந்துருக்கீங்க இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி? இல்ல நான் வந்து பைக்ல வரைக்க கொண்டு வந்த பொருள்களோட வந்தேன். நாளைக்கு வேற கொண்டு வரேன். சோப் ஐட்டங்கள் எண்ணெய் இதுகள் எல்லாம் நிறைய எல்லாம் வச்சிருக்கீங்க. கேட்டுப்பாம். வணக்கம் அக்கா. வணக்கம். சொல்லுங்க. என்ன மாதிரி நீ இதுல தொதல் எல்லாம் வச்சிருக்கீங்க? நிறைய பொருள். ஆமா ஆமா துதோல் இருக்குது. துதோல் வந்து 1200 ரூபாய்க்கு விற்கிறோம் கிலோ. வந்து நல்ல பயறு இருக்குது. மருந்து இல்லாத பயிர், பாசி பயிர் 750 ரூபாய் கிலோ. சரியா? எந்த ஒரு மருந்தும் இல்லை. மற்றது நல்லெண்ணெய் இருக்குது, கடலை எண்ணெய் இருக்குது, நிலக்கடலை எண்ணெய் இருக்குது, மற்றது கச்சா நல்வா இருக்குது. இது வந்து சோப் மூலிகை வகையான சம்பந்தப்பட்ட சோப் இருக்குது. சரியா? இது வந்து ஃபேஷியல் பவுடர் மூலிகை தான். இதுல சரியா? பக்க விளைவுகள் இல்லாத பக்க விளைவு எதுவுமே கிடையாது. மற்ற இது வந்து சட்டி பானை கழுவுறது கிளீனிங்ஸ் இது சரியா இருக்குது. மற்றது இதுல வந்து சத்துமா இருக்குது, சத்துமா இருக்கு, குரக்கன்மா இருக்குது. 3 போஷா 3ன்னு சொல்லி அடிக்கிறோம் நாங்க. சின்ன பிள்ளைல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் நல்ல மாதிரி சத்துள்ளமா வந்து கம்பெனியோட நேம் எம்ஆர் உற்பத்திகள், இலுப்பைக்குளம், நேரியகுளம், செட்டிலம் பிரேசம். நான் கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டுல இருந்து செய்து கொண்டு வரேன். தொடர்ச்சி எங்களோட வாழ்வாதாரமே வந்து சுய தொழில் தான். ஆனா ஸ்டார்ட் பண்ணி நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் உற்பத்தியில கூட செய்து கொண்டு வரேன். வேலை அதிகமா இருந்தால் 5 பேர் கொண்டு வேலை செய்யறோம். நான் நிறைய ஓர்டர்கள் வந்தால் அப்படி நிறைய செய்து கொண்டு வரோம். எங்களுக்கு வந்து என்னென்றால் எங்களோட வாழ்வாரத்தை பெருக்கணும், நல்ல நல்ல விஷயத்தை கொடுக்கணும், மக்களுக்கு நல்ல சாப்பாட்டை கொடுக்கணும், கெமிக்கல் இல்லாத நட்சத்திர பொருட்களை கொடுக்கணும் என்ற முறைக்கு நாங்கள் செய்து கொண்டு வரோம். ராசா வீதி கோப்பாய் சவுத்துல இருக்குது. வணக்கம் அக்கா. வணக்கம். இது என்ன விலையால் போகுது? இந்த நிறைய பொருட்கள் வச்சிருக்கிறீங்க. இது என்ன, நாங்க வந்து சாரி அதெல்லாம் தைக்கிற துணி எல்லாம் நாங்க ஆர்டர் பண்ணி எடுக்கிறது. என்ன வந்து இப்ப ஏழாதவங்க இருக்கிறாங்க, சும்மா வயசு போனவங்க, ஏழாதவங்க, சின்ன பிள்ளைகள், கஷ்டப்பட்டவங்களுக்காண்டி தான் நாங்க இது செய்யறோம். ஆகலும் விலை கூட அவங்களும் கஷ்டத்துல ஆகலும் விலை கூட குறைஞ்ச வந்து 1000-2000 இருக்குது. இது வந்து 950 விற்கிறோம். இது வழியால் எடுக்கிறதா பார்த்தா நாங்க அப்படியே 1500 அப்படியே எடுப்போம். ஆனா நாங்க 950 விற்கிறோம். இது சட்டை வந்து 750 ரூபா. சாரில தைச்சது 750 ரூபா. பரவாயில்ல. 750 ரூபா வாங்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. சாரில தான் தைக்கிறோம். என்ன இதுக்குரிய துணிகள் எல்லாம் அங்க வாங்குறீங்க? ஆர்டர் பண்ணி எடுக்கிறது. நீங்களே கடையா வச்சுக்கிறீங்க? நாங்களே கடையா காமன்ஸா வீட்டோட வச்சிருக்கிறோம். அங்க வந்து ஒரு 15-20க்குள்ள எங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து வேலை செய்யறாங்க. அவங்களும் சேர்ந்துதான் தப்பினோம். அவங்க வந்து அவங்களும் கஷ்டப்படுவாங்க. அப்படியானாக்கதான் உதவி செய்து கூப்பிடுறது. அங்கல பாப்போமாக்கா அந்த விலையில
இது வந்து 650 சின்ன பிள்ளை நெட் சட்டியல் 650 ரூபா. ஓ 650. பாருங்க அந்த வெயில் கிளைமேட்டுகளுக்கு போடக்கூடிய மாதிரியான உடுப்புகள் 650 ரூபான்னு சொன்னா இது சாதாரணமா அந்த சின்ன பிள்ளைகள் கூடுதலா எல்லாரும் வாங்கி போடலாம். இப்ப எங்கட உற்பத்திகளுக்கு எங்கட நாட்டு பொருளாதாரத்துக்கு இந்த விலைகளுக்கு வாங்கலாம். பேமெண்ட்ல இருக்கிற விலைகளோட தான் ஒப்பிட்டு இதை வாங்கக்கூடிய மாதிரி இந்த இதுகளெல்லாம் எப்படி போகுது? இந்த டைட் ஸ்கர்ட் வந்து நாங்க 1200 ரூபா விற்கிறோம். இது வெளியால எடுக்கணும் அப்படி 3500 ரூபா 2500 ரூபா வரும். நாங்க 1200 ரூபா கொடுக்குறோம். இந்த சட்டை வந்து 950. 950 ரூபா. ஓ 950. சரி சரி. இது கொஞ்சம் இந்த வேலையில தான் நிறைய வேலைப்பாடுகள் செய்திருக்கு. இது என்ன வேலை? இது வந்து கைவேல் நாங்களா கையில நெட் வேண்டி நாங்களா கையோட பண்றது. ஆனா இது வந்து 750 ரூபா தான் விற்கிறோம். நாங்களா மியாக்கிட்டு செஞ்சாலும் 750 ரூபா. அவ்வளவு நீங்களே இது கைவினை பொருள்? ஓ இது லேஸ் வச்ச கைவினை ஊசியில நீங்களே செய்து 750 ரூபா. அவ்வளவு இல்லாம தான் பார்க்கலாமா இது? பாருங்க இது கண்டிப்பா இது வாங்கக்கூடிய பொருள் என்னன்னா 750 ரூபாய்க்கு அவங்களே செய்து கொடுக்குறாங்க. பாருங்க இந்த கைவேலைப்பாடுகள் பாருங்க இந்த ஊசியால தைச்சு கிடக்குது பாருங்க. இப்படியெல்லாம் செய்து கூட 750 ரூபா கொடுக்குறாங்க. உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா இந்த விலையை கொடுக்க? ஓ 750 ரூபா ஆக வேண்டும். இதா குறைஞ்ச நிக்கிற கொஞ்சம் இதா போகும். கடையில கடையில போறதே நீங்க உங்கள்ட்ட நேரம் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க இது யாழ்ப்பாணத்துல கோப்பாயில இந்த பொருட்களை இப்ப நாங்கள் முதல்ல அந்த வேற வேற பொருட்களை உணவுப் பொருட்களை எல்லாம் பாக்குறாங்க, விவசாய பொருட்களை எல்லாம் பாக்குறாங்க. ஆனா இந்த உடுப்புட வேலை கூட எங்களுடைய முறைப்படி பாரம்பரிய முறையில அந்த நாகரிக முறைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் 250 ரூபா. சின்ன பிள்ளைகளுக்கு இது 250. இது நல்லா இருக்கு பாருங்க. இதெல்லாம் நாங்களே தைச்சது பாருங்க. அப்படி இது 550. ஆகலம் இது 500 ரூபா கொடுக்கும். டார்க் கலர் என்ன மற்றதுக்கு கீழே அந்த இது மாதிரி நெட் எல்லாம் வச்சு பாருங்க. நல்லா இருக்கு. எவ்வளவு சொன்னீங்க? 550. 500 ரூபா கொடுக்கணும். ரைட் ரைட். பாருங்க 500 ரூபா கொடுக்கணும். மற்ற கணக்கு எடுக்க நீங்க குறைஞ்சு குறைச்சு 50 வீதம் 100 வீதம் குறைச்சு கொடுக்கணும். பாருங்க அவ்வளவு லாமான பொருட்கள் எல்லாம் வீட்டு பணம் போடலாம். 550 ரூபா இது. பாருங்க அப்படி உற்பத்தி பொருட்கள் எல்லாம் இங்கேயே எல்லாம் செய்யணும்னு சொல்லிருக்கல. இது 550 விஷயம். அது மாதிரி இதே மாதிரி இதுவும் கொஞ்சம் இதான தான். ஆனா இதுவும் அதே விலைக்கு தான் விற்கிறோம். 550 ரூபாய்க்கு தான். இது வெளியால எடுத்து அப்படியும் 600 ரூபா 200 ரூபா சொல்லுவாங்க. அதாவது உள்நாட்டு உற்பத்திகளோட உடுப்புடவைகளும் வந்து உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யணும்னு சொல்லிக்கல. உண்மையாவே ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். எங்களோட யாழ்ப்பாணத்துல இந்த உடுப்புடவைகளை உற்பத்தி செய்யணும். எங்கட மக்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த விலைகள்ல விலை குறைப்பு செய்தும் கொடுக்கணும். கூடுதலா ஒரு வீட்டுல ஒரு 4 மூணு பம்பளை பிள்ளைகள் அப்படி இருக்கல இன்னும் டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு அப்படி செய்வீங்க தானே? ஆமாண்ணா. இப்ப சாரி பிளவுஸ் பார்த்தோம்னா வெளியால இப்ப தாங்களா துணி எல்லாம் எடுத்துக்க ஒரு 1000 ரூபா 1500 ரூபா வரும். ஆனா நாங்களே துணி எடுத்து தச்சு 950 ரூபா சாரி பிளவுஸ். பாருங்க சாரி பிளவுஸ்லாம் இவ்வளவு குறைச்சி செய்யணும். தாங்களே இந்த நெட்டு கொஞ்சம் விலை கூடுதலா இருக்கும். வெளியால எடுத்தா நாங்களா 950 ரூபாய்க்கு வித்து கொடுப்பீங்க. வணக்கம். நீங்கள் இதை எங்க வச்சிருக்கீங்க? நாங்க சிறுபட்டில நீர் சிறுபட்டி யாழ்ப்பாணத்துல. ரைட்டா. எவ்வளவு காலம் இதை செய்யணும்? டிவிஷனுக்குள்ள இருக்கிறவங்க. எவ்வளவு காலம் இதை செய்யணும்? நாங்க இப்ப 2 வருஷத்துக்கு ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சு அப்படி இது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? செய்யக்கூடியமா இருக்கும்? ஓகே. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தரம் எங்களுக்கு நின்ற மாதிரி இருக்கிறபடியா கடையில கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சூப்பர் மார்க்கெட் அதான் இந்த போட்டில் எல்லாம் அதை அடைச்சு வச்சுக்கிறீங்களா? இப்போ கடையில கொடுக்கக்கூடிய மாதிரி தான் வச்சுக்கிறீங்க. குவாலிட்டியா இருக்கிற மாதிரி அந்த இம்போர்ட் குவாலிட்டி மாதிரி தான் இருக்கு பொருட்கள். இதுல ஏதாவது வித்தியாசமான பொருட்கள் இந்த பொருட்கள் எல்லாம் நீங்களா வாங்கிட்டு இப்போ இந்த அடைக்கிறேன் வாங்கி அடைக்கணும். பாருங்க கட்டுப்படியாக என்னோட தான் இதில் செய்யணும். உங்களுடைய நாட்டு உற்பத்திகள் அதாவது யாழ்ப்பாண உற்பத்திகள் எவ்வளவு செய்யணும்னு சொல்லிக்கல. பாருங்க விசிட்டிங் கார்டு எல்லாம் வட்டி செய்யணும்னு சொல்லிக்கல. வரவேற்கத்தக்க விஷயங்கள். நாங்கள் வெளிநாட்டு உற்பத்திகளை நாடி நிற்காம சகல உற்பத்திகளை செய்யணும். இது அதெல்லாம் கூட தான் அது வேறு. ரைட் ரைட். அப்ப பாருங்க இதுல என்ன பொருட்களுக்கா வச்சிருக்கோம்? மிளகாத்தூள் செய்யறோம். மிளகாத்தூளும் தரமான வாசமான உற்பத்தியாக செய்யறோம். சத்து மாவு செய்யறோம். தானியங்கள் போட்டு கடலை பயிறு எல்லாம் இயற்கையானதான். இயற்கையானது ஒன்றுமே கலப்படமில்லாத நேச்சுரலா செய்யறோம். இது வந்து கிரிகோசான்னு சொல்லி வெங்கட உற்பத்தி வந்து பசுப்பால் நல்லெண்ணெய் கடலை பயிறு உளுந்து அரிசிமா சீனி ஏலக்காய் எல்லாம் போட்டு ரைகவன் எடுத்தது. இது சாப்பிட எங்களோட டேஸ்ட் வந்து வரும். முட்டை மாயில டேஸ்ட் தான் வரும். முட்டை மாயில பசுப்பால் தான் செய்யறது. இது வந்து வெளிநாட்டுகளுக்கெல்லாம் நல்லா வரவேற்குது. கூடுதலா வாங்குற வெளிநாட்டுக்காரங்க 10 கிலோ அனுப்பினா அப்படி மாறி மாறி அனுப்பி. விலைகள் என்ன மாதிரி? விலைகள் வந்து இப்ப நாங்கள் இது வந்து கிரிபோசா வந்து கிலோ 1600 ரூபா கொடுக்குறோம். கிலோ இந்த போட்டல்ல இதண்டா இது வந்து போட்டலோட செய்யறோம். 790 ரூபா விற்கிறோம். நாங்கள் 500 ரூபா கூடுதலா வெளிநாட்டுக்கார இதை வாங்கினோம். பாருங்க அவங்களுக்கு இதை இப்படி போட்டல போட்டா ஈஸியா இருக்கும் பாக்க. அதே மாதிரி நாங்கள் இப்ப கடையோட்டு போட்டிருக்கோம். உள் உற்பத்தி கடையோடு சொல்லி கோப்பை அம்மாச்சி உணவகத்துல வளாகத்துல சன்னதி ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஸ்டோர் தான் இருக்கும். 2 மாசம் தான். இப்ப கூடுதலா வெளிநாட்டுல இருந்து வர்றாக்கள் மற்றது
கொழுப்புல இருந்து வர்றாங்க எல்லாரும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரே இடத்துல எல்லா சாமானும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நாட்டுகள்ல இருந்து வனங்கட்டில இருந்து புழுக்கொடியல்மா ஓடியல்மா எல்லாம் எல்லா சகல இதுல கொஞ்சம் தான் கொண்டு வந்துருக்கீங்க. நான் என்னுடைய உற்பத்தி மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். அதோட 15 உற்பத்தியாளர் பொருட்கள் பண்ணி நான் அங்க இந்த கடையில போட்டு வச்சிருக்கிறேன். மற்ற தரமான நல்லெண்ணெய் எல்லாமே இருக்குது. வனங்கட்டியில இருந்து மூலிகை வடகங்கள் இருக்குது, கோப்பி இருக்குது. இதுல பாருங்க வடகம் இருக்கு. வடகம் வந்து எவ்வளவுமா இது? இது வடகம் வந்து மாறி எடுத்து போடணும். இது வெப்பம் போய் செய்யறதானே? வேப்பம்பு வடகம் வந்து 100 கிராம் 350 ரூபா. இதுல மாறி எடுத்து போடணும். 100 கிராம் 350 ரூபா. 100 கிராம் 350 ரூபா. சரி. மதுரை உங்களோட பருத்தித்துறை. ஓ பருத்தித்துறை. ரைட்டா. அங்க நாங்கள் இது செய்து கொண்டு வரோம். செய்து கொண்டு வரோம். எவ்வளவு காலம் செய்யலாம்? 10 வருஷமா செய்து கொண்டு வரீங்க. அண்ணலவா 10 வருஷம் செய்கிறீங்களா? என்ன சொன்னா அது பார்க்க ஒரு நைஸ் லுக் கொண்டு கொடுக்குது. பொரின் ஐட்டம் நிறைய இருக்குது. அதனால தான் நான் இதை வந்து விரும்பி எடுக்கிறேன். பாருங்க இந்த வாட்டெல்லாம் பாருங்க சின்ன புள்ளிகளுக்கும் அழகா இருக்குது. இதை போட்டு அணியக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விலைகள் என்ன மாதிரி என்ன? இதெல்லாம் 1000 ரூபா. லேடிஸுக்குரிய தான் எல்லாம் லேடிஸ் ஐட்டம் ஒன்று பாருங்க. இப்போ 1000 ரூபாய்க்கு இது கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும் இந்த சின்ன பிள்ளைல உடுப்புகளே அந்த சட்டி அளவுகளே விலை கூட. ஆனா இந்த பாட்டா வந்து 1000 ரூபாய் குடிக்க மாட்டேங்க. உண்மையாவே ஒரு நியாயமான விலை. எனக்கு விளங்கின அளவுக்கு நியாயமான விலையா இருக்குது. கஸ்டமர் நீங்கள் எப்படி இது நியாயமா இல்லையான்றதை நீங்க இன்பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்ற அந்த விலைகளை இந்த பாட்டாக்கள விலையில சொல்லுங்க. இதெல்லாம் 1000 பாத்தீங்களா? வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான். எங்களுடைய மக்கள் 1500 ரூபாய். புது அந்த 1500 ரூபாய். கடையில 3000. கடையில 3000. இந்த லெதர்கள் எல்லாம் லெதர் உங்களுக்கு எல்லாம் இந்தியாவில இருந்து பேங்காக்ல இருந்து எல்லாம் வரும். கொழும்புல இருந்து உங்களுக்கு வரும். ஆர்டர் பண்ணி எடுத்து போட்டு நீங்க செய்யறதால நாங்க செய்யறதால லெதர் எல்லாம் அங்க இருந்தா வர அடிக்கல. நாங்கள் இங்கே அதை கட் பண்ணி எல்லாம் செய்யறோம். பீஸ் கணக்கா வாடிக்கையாளருக்கு நீங்கள் இதை பற்றி நீங்கள் உங்கள்ட்ட இதுல வாங்கணும்ன்றதுக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நாங்கள் இப்படியான இடங்கள்லாம் சேல்ஸ் பண்றோம். கூடுதலா ஏஜிஓ விசா நகரசபை கச்சேரி மற்றது எக்ஸிபிஷன் அது மலிவா கொடுக்குறோம் மக்களுக்கு. மற்றது பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு முக்கியமாக கூடுதலா எடுத்தா டிஸ்கவுண்ட்களும் டிஸ்கவுண்ட் இருக்கு. கூடுதலா எடுத்தால் அங்க வந்தால் டிஸ்கவுண்ட் இருக்கு. நான் அங்காலையும் பார்த்தேன். சில பேர் உண்மையாவே இந்த வெங்கடியாக்கல் சொன்னா பெரிய பெரிய ஃபுட் சிட்டி இந்த பிக் சிட்டி வழி போய் கொள்ளணும் செய்யறது விலைகளை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஆனா உண்மையாக இவர்களை தொடர்பு கொண்டு வாங்கினா நிறைய லாபம். வணக்கம். நீங்கள் எங்க இருந்து? கோப்பாயில வந்து நேற்று ஃபுட் பேக்கர்ஸ் சின்ன ஃபேக்டரி வச்சு செய்யறோம். இப்ப முருங்கையில பவுடர், மற்றது நாவல் கோப்பி, கருவேப்பமிலப்படி, மற்றது ஆவாரம் பூ, மற்ற ரச பவுடர்கள் வந்து இப்ப முடக்கொத்தான், தூதுவளை, மசு கையில சேர்த்து ஒவ்வொரு தனித்தனியா செய்யறாங்க. மற்ற ராசவள்ளி மா வந்து இப்ப ராசவள்ளி கிழங்க வந்து பவுடர் பண்ணி பவுடரா இருக்குது. இப்ப கிழங்குல களி செய்யற மாதிரி பால் சீனி சேர்த்து நாங்க களியா செய்யலாம். ராசவள்ளி இதுல வந்து அன்றைக்கு செய்து கொடுத்து கொண்டு இருந்தவ ராசவள்ளி களி என்ன ஸ்பெஷல் இருக்குது கூட? இது வந்து பவுடரா எல்லா சீசன்ல இப்போ சீசன் டைம் தான் கிழங்கு இருக்கும். சீசன் எல்லா டைம்லயும் நாங்க பவுடரை வச்சு பாய்க்கிறோம் களி செய்யறோம். இப்ப நீங்க உங்களோட ஊர்லயே வந்து அதில வச்சிருக்கீங்க இதெல்லாம் வாங்கக்கூடிய ஃபேக்டரியில இருக்குது. டோட்டல் 50 ஏக்கருக்கு எல்லாம் கொடுக்குறீங்க. ஃபேக்டரியாவே வச்சிருக்கீங்க. வடகம், வேப்பம்பு வடகம், வாழைப்பூ வடகம். வடகம் வந்து கூடுதலா அந்த சைவ உணவுகளோட அதிகம் சேர்த்து சாப்பிடுறது. என்ன மாதிரி இந்த வடகத்துல சேர்க்கப்பட்ட பொருட்கள் இன்கிரீடியன்ஸ் என்னென்ன இருக்கு அதில் பற்றி சொல்றீங்களா? இப்ப வேப்பம்பு வடம்னு சொன்னா வேப்பம்பு, உளுந்து, பெருஞ்சீரகம், கருவேப்பமில, வெங்காயம், கட்டத்தொழு எல்லாம் சேர்ப்போம். வடகம் இது பாவக்காய் வெட்டி வச்சுக்கிறீங்க. பாவக்காய் வெட்டணும். கறியாம வைக்கலாம், பொரியல் செய்யலாம், சம்பல் தயிர் வச்சு சம்பலா செய்யலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. உண்மையாவே நாங்கள் இப்படி இந்த இயற்கையோட வாழ்ந்தோம்னு சொன்னா எந்த நோய் நொடிகளும் இல்லாம வாழலாம். நான் வந்து விரும்புறாயில இருந்து வரேன். இப்ப விலகாலம் ஃபேமிலி பிசினஸா செய்து கொண்டு இருக்கிறோம். லக்ஷ்மி ஃபுட் ப்ரொடக்ஷன் அம்மாட. இவங்க அம்மாவா? ஆமா. அதோட எனக்கு வந்து ஓனா கம்பெனி ஒன்று செய்யணும்ன்ற ஆசை. அதனால இப்போ போன கிழமை ப்ரைவேட் லிமிடெட்டாக ரெஜிஸ்டர் பண்ணினான். அதில் வந்து இன்றைக்கு செஞ்சது டெசர்ட் வந்து நியூ இயர் ரெண்டுதால டெசர்ட்ல செய்தது. அது ஐஸ்கிரீம் டிசைன் வந்து ஒரு டிசைனிங் எடுத்தது என்னோட சின்ன பிள்ளைகளுக்கு விருப்பமா இருக்கும் அப்படின்ட்டு. மற்றது கோகனட்ல பால்ஸ் மாதிரி கோகனட் செஞ்சேன். மற்ற சாக்லேட். இதுல இந்த ஐஸ்கிரீம் என்ன அது செய்யறது டிஃபரெண்டா இருக்குது. கேக் மாதிரி தான் உள்ளுக்கு இருக்கும். கொஞ்சம் திக்னஸ் அந்த கொஞ்சம் கட்டித்தன்மையா களித்தன்மையா என்னத்துல இது செய்யறது? கேக் அதே மாடல் தான், கொஞ்சம் ரெசிபி வித்தியாசமா இருக்கும். சாக்லேட்ல டிக் பண்ணி போடுறது.
எவ்வளவு பிரைஸ் போகுது? இது 300 வளமையா, இன்னைக்கு டிஸ்கவுண்ட்ல 250 ரூபா போகுது. போட்டுருக்கீங்களா? இங்கால இதுல மோர் வெஜ் இருக்குது. இந்த வெஜ் அது மோர் வெயில் காலம் வந்ததால மோர் கொஞ்சம் கூட குடிப்பாங்க. நீங்க எல்லாமே செய்து கொடுக்குறது? அங்க நிறைய கட்பொருட்கள் இதெல்லாம் செய்து கொடுக்குறீங்க. அது நைட்டுக்கு நீ ஷவர்மா, பர்கர் அதுகள். இந்த உற்பத்திகள் எல்லாம் உங்களோட இதா? இது வந்து நான் வந்து பார்ட்னர்ஷிப்பா அபெக்ஸோரான்னு சொல்லி ஒரு கம்பெனில இருக்கிறேன். அதனால அவங்கள்ட்ட இருந்தா அப்ப எங்களோட பார்ட்னர்ஷிப் அதை செய்யலாம். இப்ப அந்த ப்ராடக்ட்ஸும் எடுத்தேன். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டபடி எல்லாம் உணவு பொருட்கள் இந்த இதுல நிறைய வித்தியாசமான டிஃபரெண்டான இதெல்லாம் செய்றீங்க. இது கூட ஊர்ல வச்சு நீங்களே செய்யறீங்க? நானே செய்றேன். ரைட். இங்கல வந்து கொஞ்சம் பொருட்கள் இருக்கத பத்தி பாப்போம் பாருங்க. அது வந்து எங்க அம்மாடு தான். இது கடலுணவு சார்ந்த உற்பத்திகளா இருக்கு. முழுக்க கடலுணவுல இருக்க எல்லாத்துலயுமே ஊறுகாய் இருக்கு. அதே மாதிரி மரக்கறியிலயுமே ஊறுகாய் இருக்கு. கட்ட சம்பல் மாதிரி ஊறுகாயும் இருக்கு, சம்பலும் இருக்கு. சம்பல் வேற, அதுல சிக்கன் சம்பல்ல இருந்து மாசி சம்பல், இறால் சம்பல் அப்படி அதுகள் இருக்கு. 24 வகையான ஊறுகாய் இருக்குது. 24 வகையான? அத கொஞ்சம் சொல்ல முடியுமா? 2-3 வகைகள். இறால் ஊறுகாய், நண்டு ஊறுகாய், மற்ற சிக்கன், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி, மரக்கறியில உள்ளி இருக்கு, கருவேப்பிலையில செய்யறவா, அதோட மிக்ஸ்ட் இருக்கு, நண்டு இறால் கனவா போட்டது. உள்ளடக்கங்கள்னா அந்த ப்ராடக்ட்ஸ் ஒன்று செய்தா, இப்ப இறால் ஊறுகாய்னு சொன்னா இறால் தான் நாங்க இருக்கும். இறாலை வந்து ஃப்ரை பண்ணிட்டு அது அம்மாட்ட ரெசிபி அது போட்டு செய்யறவா. இல்ல நான் ஏன் கேட்டேன்னு சொன்னா அந்த பக்க விளைவுகள் அப்படியே சொல்லி இல்ல எல்லாம் 6 months தான் இருக்கும். இது வந்து கெமிக்கல் ஆட் பண்ணல, அதனால ரைட். இதுல வெஜிடபிள்ல ஒண்ணும் இல்ல, எல்லாமே உள்ளி இருக்கு. இன்னைக்கு உள்ளி ஒன்று தான் கொண்டு வந்தது, மிச்சம் எல்லாம் நான்வெஜ் தான் இன்னைக்கு இருக்கு. சரி சரிங்க. என்ன சொன்னா அவங்களும் விரும்புவாங்கல்ல வித்தியாசமான போட்டுல டிஃபரெண்டா வச்சிருக்கீங்களா? தான் மற்றது மரக்கறியிலயும் சம்பல் இப்ப புதுசா லான்ச் பண்ணிருக்கு. மரக்கறி சம்பல் பாருங்கப்பா. இது இது இல்லாமல் மரக்கறியும் விரும்புவாங்க. நான்வெஜ்ஜோட இருக்காம மரக்கறியிலயும் நிறைய ப்ராடக்ட்கள் நீங்கள் வித்தியாசமா ஒன்றை மட்டும் செய்யாமல் எல்லாத்தையும் டிஃபரெண்டா செய்யறீங்களோ? நல்லது. இப்ப உங்களை கான்டாக்ட் பண்றேன்னு சொன்னா என்ன மாதிரி இந்த பொருட்கள் வாங்குறது? கான்டாக்ட் நம்பர் அம்மாட கான்டாக்ட் நம்பர்லயும் செய்யலாம், எந்த கான்டாக்ட் நம்பரும் எடுக்கலாம். அம்மாட நம்பர் வந்து விசிட்டிங் கார்டு இருந்தா விசிட்டிங் கார்டு இப்ப நான் அந்த இன்பாக்ஸ்ல வந்து எல்லா நம்பரும் போடுறேன். இந்த நேர்மங்கான்றாங்கல்ல, இப்ப நான் இந்த நம்பரும் போடலாம். அந்த நம்பர் போடலாம். ஓகே, அப்ப இதை போட்டுறேன்.